இதில் சில மருந்துகள் எழுதியிருக்கேன், என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணுங்கிறதையும் எழுதியிருக்கேன். இவங்க 2 பேருக்குமே டயபெட்டிஸ் இருக்கா? கடவுளே, நான் நினைக்கிறது ஒருவேளை உண்மையா இருக்குமோ? அஸ்வின்க்குன்னு ஒரு பையன் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் அப்படியே இதே மாதிரி தான் இருப்பான். ஒரு நிமிஷம் கொஞ்சம் சும்மா இருங்க அத்தை. நான் ஏற்கனவே டென்ஷனா இருக்கேன். சீயிங் ஈச் அதர்னா நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்னு அர்த்தம். ஐ மீன் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட். வெறும் டயட்னாலேயோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதுனாலையோ டயபெட்டிஸ் வரதில்லை. இது ஒரு பரம்பரை நோய். அம்மா அப்பா யாருக்காவது டயபெட்டிஸ் இருந்தால் சான்ஸ் இருக்குது, அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் வரலாம். ஸ்ருதி, ஆர் யூ ஓகே? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அது சரி டாஃப்னி, உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா? இல்லையே. அப்படியா? அப்போ அஸ்வினோட அப்பாக்கு டயபெட்டிஸ் இருக்கா? I think நான் இப்போ உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன். I want to know if Ashwin is fine. Argentina is going to win the show. நெய்மார் கேமுக்கு வராம இருக்கணும். ஆமா, பட் in that case Argentina டிஃபென்ஸ் சேஞ்ச் பண்ணி ஆடுவாங்க. 4-4-2 க்கு பதிலா 4-5-1 ஃபார்மேஷன்ல ஆடுவாங்க. கேமோட மோட் ரொம்ப நல்லா இருக்கு. Wow! Good goal. Thanks. ஸ்ருதி, 2 பேர் வந்துட்டீங்களா? Neymar is a dangerous man. Messi is the best. அக்கா, பார்க்கும்போது அண்ணனுக்கு பக்கத்துல ஜூனியர் அண்ணன் இருக்கிற மாதிரி இல்ல? நீங்க 2 பேரும் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? Mom, what happened? ஒன்னும் இல்ல அஸ்வின், நீ போய் உன் பேக் எடுத்துட்டு வா. லெட்ஸ் கோ. என்னாச்சு? அஸ்வின்க்கு டயபெட்டிஸா? இந்த சின்ன வயசுலயா? சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கும்னு நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்படி திடீர்னு. டோன்ட் வரி டாஃப்னி, கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸா இருக்கணும், அவ்வளவுதான். அதர்வைஸ் அவன் ஃபிட் அண்ட் ஃபைனா இருப்பான். ரைட் டாஃப்னி, எனக்கும் டயபெட்டிஸ் இருக்கு. ஹேண்டில் பண்றது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஆனா கொஞ்சம் டிசிப்ளின்டா இருக்கணும், அவ்வளவுதான். நாங்க கிளம்புறோம். கம் அஸ்வின், லெட்ஸ் கோ. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். என்ன? இல்ல சார், நாங்க ஹோட்டல்ல நேத்துக்கே ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இன்னைக்கு செக் அவுட் பண்ணிட்டு நாங்க. என்ன? ஆனா இன்னைக்கு சாவியை கொடுத்துடுறேன்னு நீங்க தானே கமிட்மெண்ட் பண்ணீங்க. என்ன சார் நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அது வரைக்கும் நாங்க எங்க தங்குறது? ஹோட்டல்காரங்க இன்னொருத்தவங்களுக்கு புக்கிங் பண்ணும்போது என்ன ஒரு வார்த்தை கேட்டாங்க. இனிமே அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. இங்க பாரு. Oh God. சரி சரி, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். What happened? ஆக்சுவலி நாங்க இப்பதான் யூஎஸ்ல இருந்து ஷிஃப்ட் ஆனோம். அதனால நாளைக்கே புது அபார்ட்மெண்ட்ல ஷிஃப்ட் ஆயிடலாங்கிற பிளானோட இன்னைக்கு ஹோட்டல்ல செக் அவுட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணேன். ஆனா ஓனருக்கு ஏதோ ப்ராப்ளமா, சாவிய கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு.
பட் இட்ஸ் ஓகே. நான் வேற ஏதாவது ஹோட்டல்ல செக் இன் பண்ணிக்கிறேன். ஓகே பிக் காய், குட் ஃபன். டாஃப்னி, உங்க பையன்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. எங்க சின்னாவோட மனசுல இடம் பிடிச்சிட்டான். அடிக்கடி இவனை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. என்ன எதுக்காக சொல்றேன்னா, இவன் இங்க வந்தா எங்க எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. ஸ்ருதி, பாவம் இவங்களுக்கு தங்க வீடு கூட இல்லை. அஸ்வினுக்கு பிடிச்சது டாஃப்னி இல்லை, அவளோட புள்ளதான். பேசாம இவங்கள இங்கேயே இருக்க சொல்லலாம். கொஞ்சம் பேசாம இருக்கியா ஸ்ருதி? மென்ட் நத்திங்கிறது எவ்ரி திங்கா மாறிடுச்சுன்னா அப்பதான் உனக்கு புரியும். நீயே மண்ணை வாரி உன் தலையில போட்டுக்காத. இங்க பாருங்க ஸ்ருதி, ஒரு மனுஷன் தான் இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்ய முடியும். ஒரு பொண்ணு தான் இன்னொரு பொண்ணோட குடும்பத்தை கெடுப்பா. ஒரு நிமிஷம் 2 பேரும் அமைதியா இருங்க, நானே யோசிச்சுக்கிறேன். இங்க பாருங்க டாஃப்னி, வேணும்னா நீங்களும் அஸ்வினும் எங்க கூடவே இங்க தங்கலாம்ல. உங்களுக்கு சாவி கிடைக்கிற வரைக்கும் தங்குங்க. இல்ல இல்ல, நாங்க எப்படி உங்களோட இருக்க முடியும்? எங்களால ஏற்கனவே உங்களுக்கு கஷ்டம். சோ சாரி, நாங்க கிளம்புறோம். அட, why not? அஸ்வின் தான் எங்க கூட எல்லாம் நல்லா மிங்கிள் ஆயிட்டானே. நாங்க எல்லாரும் இவனை நல்லா பார்த்துப்போம். நீங்களும் உங்க வேலையில டென்ஷன் இல்லாம இருக்கலாம். இல்ல இல்ல, இத்தனை நாள் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படியே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. What do you means? எவ்வளோ நாள் மாதிரியே பண்ணிக்கிறேன்னு சொன்னா? அது நான் ஒரு சிங்கிள் மதர். நான் வேற ஹோட்டல்ல ரூம் பார்த்து. இல்ல இல்ல, நீ இங்கே இருமா. ஐ நோ அஸ்வின் இங்க கம்ஃபர்டபுளா இருக்கான். ஆனா நாங்க எதுவும் கேக்குறதா இல்ல, நீ இங்கே தான் தங்கணும். என்னப்பா? யா யூ ஷுட் ஸ்டே. இல்ல இல்ல, ஐ டோன்ட் வாண்ட் டு பாதர் யூ. என்னால இங்க இருக்க முடியாது. என்ன டாஃப்னி, இனிமேதான் அஸ்வினை நீங்க நல்லபடியா கவனிச்சுக்கணும். அங்க ஹோட்டல் சாப்பாடு தான் கிடைக்கும், ஆனா இங்க வீட்டு சாப்பாடு. ஹெல்த் பத்தி யோசிக்கணும் தான். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை விருந்தாளியே நினைக்காம உங்ககிட்ட இருந்து வசூல் பண்ணிடுவோம். நீங்க வேலைக்கு போன உடனே நாங்க அஸ்வினை எல்லா வேலையும் செய்ய வைப்போம், பாத்திரம் கூட தேய்க்க வைப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ ஸ்ருதி. ஆக்சுவலா அஸ்வின் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆனா அவனோட பாரத்தை நான் உங்க மேல. குழந்தைய பாரங்கிறோம்னு சொன்னா அடி விழும். எனக்கு என்னமோ இவனை பார்த்தா எங்க வீட்டு புள்ள மாதிரி தான் தோணுது. என்ன பாட்டி இது? இந்த நேரத்துல இதை சொல்லணுமா? எவ்வளவு நேரம் எல்லாத்தையும் மறந்துருந்தேன், இப்ப எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி விட்டுட்டீங்க. சொல்லுமா. சரி, நாங்க கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தங்கிக்கிறோம். நான் நாளைக்கு ஹோட்டல்ல இருந்து லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடுறேன். அஸ்வினோட அப்பா யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும்னா டாஃப்னியோடையும் அஸ்வினோடையும் நான் கொஞ்சம் நெருங்கி பழகினாதான் முடியும். நெருங்கி பழக இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு. பாய் அஸ்வின். பாய். பாய். யாரு பொண்ணு இதெல்லாம் செய்ய சொன்னது? ஏன்னா நான் ரொம்ப கூலா இருக்கேன். தட்ஸ் நாட். ஐயோ கடவுளை, என்ன காப்பாத்துப்பா. இது வரைக்கும் அஸ்வின் என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கல. ஆனா இவருக்கும் டாஃப்னிக்கும் நடுவில் எதுவும் நடக்காம இருந்திருக்கணும். அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான்.
இனிமே ரொம்ப ஜாலியா இருக்கும். டாஃப்னியும் அஸ்வினும் இங்கேயே அவ வந்துட்டாங்க. என்னோட பாஸ்ட். ஸ்ருதி நீ ஏன் தேவையில்லாம இதெல்லாம் பண்ற? ஐ டோன்ட் பிலீவ் திஸ். ஏ நான் இதை செஞ்சிருக்க கூடாதா? அஸ்வின், நான் அவங்களுக்கு உதவி செய்யலாம் தான் நினைச்சேன். எனக்கு தெரியும். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் ஹோட்டல்ல தங்குறதுனால என்ன ஆயிட போகுது? டாஃப்னி உங்களோட ஃப்ரெண்டு தானே? Sruthi, are you forgetting? Daphne என்னோட ex-girlfriend. It really doesn't matter. In fact, இனிமே ரொம்ப awkward ஆயிடும். I remember கேகே உன் மேல முதல்ல attention காமிக்கும்போது எனக்கே ரொம்ப ஜெலஸா இருந்துச்சு. ஸ்ருதி நீ ஏன் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க? அஸ்வின், நான் எப்பவுமே இப்படித்தான். ஆமாமா, கஷ்டமா இருக்குல்ல? அஸ்வினுக்கு சுகர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே கஷ்டமா இருக்குல்ல? ஆமா, அஸ்வினுக்கு டயபெட்டிஸ் எனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி, அதை விடுங்க. நீங்க சொல்லுங்க, உங்க மேட்ச் எப்படி இருந்தது? Really good. டாஃப்னி ரொம்ப நல்லவங்கல்ல, ஆனா ரொம்ப கம்மியா பேசுறாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ரொம்ப போரிங்கா இருந்திருக்கும்ல. நீங்களும் பேச மாட்டீங்க, அவங்களும் பேச மாட்டாங்க. Not quite. நாங்க பேசுவோம். அப்படியா? என்னெல்லாம் பேசுவீங்க? அப்படின்னா? அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கும்போது நீங்க என்னெல்லாம் பேசுவீங்க, என்னெல்லாம் செய்வீங்க, அது சொல்லுங்க. ஸ்ருதி, டேட்ஸுக்கு போவோம், அது இதுன்னு ஏதாவது பேசுவோம், அவ்வளவுதான். That's it. இவர்கிட்ட எப்படி கேக்குறது? அது சரி, நீங்க டாஃப்னிய டேட்டிங்க்கு கூட்டிட்டு போனப்போ அங்க நீங்க என்ன செய்வீங்க? நாங்க டேட்டிங் போகும்போது என்ன பண்ணுவோன்னு நீ எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். நீங்க சொன்னீங்கன்னா அதையும் கேட்டுக்கலாம். ஆல் ரைட், ஆல் ரைட். நாங்க யூசுவலா காலேஜ்க்கு அப்புறம் சந்திப்போம். அதுக்கப்புறம் நாங்க ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கோ அல்லது காஃபி ஷாப்க்கோ போவோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஸ்ருதி? அது வந்து நீங்க என்னெல்லாம் சாப்பிட்டீங்க? இப்ப நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? ஐயோ சொல்லுங்களேன். ஓகே, காஃபி ஆர்டர் பண்ணுவோம். ஆஃப்டர் தட் சம் ஸ்நாக்ஸ், பர்கர், பீட்சாஸ் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் அவளை டிராப் பண்ண போவேன். வண்டியிலே இல்ல ஆட்டோலயா? ஸ்ருதி, ஸ்டேட்ஸ்ல ஆட்டோ கிடையாது, நாங்க கார்ல போவோம். அப்போ நீங்க ரெண்டு பேரும் கார்ல என்ன பண்ணுவீங்க? கார்ல நாங்க ஃபுட்பால் ஆடுவோம். என்ன? ஸ்ருதி, நாங்க ரெண்டு பேரும் நிறைய பேசுவோம், மியூசிக் கேட்போம். வேற என்ன? அப்படியா? அதுக்கப்புறம் நான் அவளை வீட்ல டிராப் பண்ணிடுவேன். ஓவர். அதுக்கப்புறம் அவ வீட்ல, நான் ஏன் வீட்ல. வாட்ஸ் தி மேட்டர் வித் யூ? நீ என்ன கேட்க ட்ரை பண்ற? ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லு. நீங்க என்னைக்காவது அந்த டாஃப்னிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிச்சிருக்கீங்களா? வாட்? தாலி, கல்யாணம், குழந்தைங்க? நோ ஸ்ருதி, நான் அவளை ஒன்னும் காதலிக்கலையே. யூ நோ இட். உன்னை சந்திக்கிற வரைக்கும் எனக்கு கல்யாணத்துல பிலீஃபே இல்ல. அப்ப டாஃப்னியும் நீங்களும் அது வந்து நீங்களும் டாஃப்னியும் எப்பவாவது என்ன? தனிமையில ஐயோ, தனிமையில என்ன? ஜிலேபி சாப்பிட்டிருக்கீங்களா? ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும்ல. இல்ல,
அது என்னால உன் கூட மட்டும் தான் செய்ய முடியும். Crazy woman. அட கடவுளே, எதுக்கு நடுவில் இப்ப ஜிலேபியை கொண்டு வந்த? எதை கேட்கணும்னு நினைச்சனோ அதை கேட்கவே இல்லை. ஆனா கண்டிப்பா உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என் மனசுல இருக்கிற விஷயத்த அஸ்வின் கிட்ட நேரடியா தைரியமா கேட்கணும்னா அதுக்கு 2 ஜென்மத்துக்கு காத்துட்டு இருக்கணும் போல இருக்கு. ஸ்ருதி இங்கேயும் இல்லையே. 2 பேருக்கும் நடுவுல கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்திருக்கு. ஆனா அது எப்படிப்பட்ட சம்பந்தம்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அமைதியா உட்காந்து யோசிக்க இதை விட ஒரு நல்ல இடம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த வீட்ல எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க. நீங்க எங்களோட சின்ன மாதிரியே பேசுறீங்க. சின்ன பிரெட் சாப்பிட்ற மாதிரியே இந்த பையனும் அப்படி சாப்பிட்றானே. இது ஒரு பரம்பரை நோய். அம்மா அப்பா யாருக்காவது டயபெட்டிஸ் இருந்தா சான்ஸ் இருக்கு. அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் வரலாம். பார்க்கும்போது அண்ணனுக்கு பக்கத்துல ஜூனியர் அண்ணன் இருக்கிற மாதிரி இல்லை. நான் ஒரு சிங்கிள் மதர். ஸ்ருதி, வாட்ஸ் தி மேட்டர் வித் யூ? நீ என்ன கேட்க ட்ரை பண்ற? என் மனசுல இருக்கிற விஷயத்த அஸ்வின் கிட்ட தைரியமா நேரடியா கேட்கணும்னா அதுக்கு நான் 2 ஜென்மம் காத்துட்டு இருக்கணும் போல இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியல. ஸ்ருதி இங்கேயும் காணுமே. 2 பேருக்கும் நடுவுல கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்திருக்கு. அது எப்படிப்பட்ட சம்பந்தம்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். யாரு 2 நிமிஷம் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? ஹாய். ஹாய். ஸ்ருதி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து நான் அலமாரியை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்ருதி, இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு இந்த வீட்ல நிறைய பேர் இருக்காங்க. So just come out. ஒரு நிமிஷம். முடிஞ்சிருச்சு. பார்த்து. வாழ்க்கையுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்க நீங்க தயாராயிடுங்க. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க தயாராயிடுங்க. ஏன்னா அந்த ரகசியம் உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் தயாரா இருங்க. ஏன்னா நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். இங்க பாருங்க சார், இனிமே நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். கடவுளே, இவருக்கு நிறைய சக்தி கொடுங்க. அப்பதான் இவரால எனக்கு உதவி செய்ய முடியும். நான் போய் கிச்சனை சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன். நோ ஸ்ருதி, இங்க உட்காரு. பேசாம டிவி பாரு. ஓகே? நீங்க ரொம்ப நல்லவரு. உங்களுடைய வாழ்க்கையும் பாலடைஞ்ச கோட்டை மாதிரி ஆயிடுச்சா? அந்த இருட்டு கோட்டைக்குள்ள ஒரு ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருக்கா? அது உங்களுக்கு தெரியலையா? உங்க சொந்தமே அந்த ரகசியத்தை உங்ககிட்ட இருந்து மறைக்குதா? எல்லாத்தையும் கரெக்டா சொல்றீங்க. ஏன் மனசுல இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியுது? இது கேள்வி கேட்கிற நேரம் இல்ல. இது பதில் தேட வேண்டிய நேரம். உங்க மனசுக்கு பிடிச்சவரை உங்க வசப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணுதான். டாஃப்னிக்கும் அஸ்வினுக்கும் நடுவுல என்ன சம்பந்தம் இருந்துச்சுன்னு. அப்படின்னா எந்திரிச்சு நில்லு. இப்போ தயாராயிடு. தயாராகணுமா? ஏன்? என்னோட ட்ரெஸ் நல்லா இல்லையா? உங்க வாழ்க்கையுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்க தயாராயிடுங்க. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க தயாராயிடுங்க. அந்த ரகசியம் உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் தயாராயிடுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். இங்க பாருங்க சார், இனிமே நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். கடவுளே, இவருக்கு நீ நிறைய சக்தி கொடுக்கணும். அப்பதான் அவரால எனக்கு உதவி செய்ய முடியும். என்ன பாரு, என் கண்ணை 2யும் உத்து பாரு. நல்லா 2யும் உத்து பாருங்க. ஏன்னா நான் உங்களுக்கு வசீகரிக்கிறதுக்கான ரகசியத்தை சொல்லி தர போறேன்.
இந்த பூமியை விட்டு எல்லாம் வெளியில வந்துரும். வசியம் செஞ்சதுக்கு அப்புறம் பொய்யுடைய முகத்திர கிழிக்கப்படும். வசியம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் உண்மையை பேச ஆரம்பிச்சிருவான். அவன் வாழ்க்கையில நடந்த எல்லா உண்மையும் அவன் ஒத்துப்பான். அதுக்கப்புறம் அவன் மனசுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் வெளியில வர ஆரம்பிக்கும். அவன் மறந்த விஷயமும் அவனை விட்டு வெளியில வரும். இப்ப பாரு, அஸ்வினை உண்மையை பேச வைக்க எனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. இப்பெல்லாம் காலம் ரொம்ப மாறிடுச்சு. எவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. டிஎன்ஏ டெஸ்ட். தட்ஸ் ரைட் இல்லையாக்கா? இன்னும் இப்பெல்லாம் ஒருத்தரோட ஹேரை வச்சோ இல்லை நெயில வச்சோ யாரோட குழந்தைங்கிறதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நிஜமாவா? அது அவ்வளோ ஈஸியா? ஆமா, டிஎன்ஏ டெஸ்ட். என் சந்தேகத்தை போக்க இதான் ஒரே வழி. நான் யார்கிட்ட எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை.